த லார்ட். என் பேர் ஜெனிட்டா. நாங்கள் பள்ளிக்கரணையிலேருந்து வரோம். கொஞ்சம் இயர்ஸாகவே அங்கிளோட ப்ரேயர் மீட்டிங்க்கு வருவேன். 2 சாட்சி. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூலில் வந்து அவ்வளோவெல்லாம் ரொம்பலாம் நல்லா படிக்க மாட்டேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் யூஜியில் வந்து எனக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஆனால் ஏசப்பா கிட்ட சொன்னேன், உம்முடைய சித்தம் ஏசப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு வாட்டியும் நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயம் எப்படி நம்ம ப்ரேயர் பிலீவ் பண்ணால் நடக்கும் அப்படின்னு அங்கிள் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறையா நடந்திருக்கு. யூஜி படித்து வெளில வரும்போது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எல்லா டீச்சர்ஸும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நான் வெளில வந்தேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து. அதே மாதிரி பிஜியில் வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன். என்னோடய ட்ரீம் காலேஜ் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூரில் இருந்தது, அதுவும் மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணேன். கிடைக்காது கண்டிப்பாக, ஏன்னா நம்மளாம் தகுதியே இல்லை அப்படின்னு நினச்சேன். அங்கிள்கிட்ட இங்கே மே மந்த் வந்து ப்ரே பண்ணும்போது உன்னை ஷைனிங் ஸ்டாராக கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வியூ அன்னைக்கு என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ப்ரேயர் கால் பண்ணிவிட்டு நான் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூட என்னால் முடியல, அவ்வளோ பயந்தேன் நான். அப்போ இன்டர்வியூ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும் போது அவங்களே ப்ரே பண்ணாங்க, இந்த மாதிரி உன்னை நம்பாத, உன் கர்த்தரை நம்பு, உன்னோட இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட கண்களில் வந்து தயவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது போல் ஏசப்பா எனக்கு வந்து நல்ல காலேஜில் என்டர் ஆகிறதுக்கு கிருபை செஞ்சார். அதே மாதிரி இப்போது காலேஜில் என்டர் ஆகிட்டு எல்லோரும் சொன்னாங்க பெங்களூர் எப்படி போய் படிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரே பண்ணும்போது அங்கிள் மூலியமாக காலையில் நான் மே மந்த்லேருந்து 5 minutes டெய்லி காலையில் அந்த வீடியோஸ் வரும், அது பார்க்கும்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு, மித்ததெல்லாம் கர்த்தர்கிட்ட கொடு, அவரை பார்த்து பாருன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து அங்கே வந்து நிறையா ஃபீவர்ஸ், நிறைய பேர் ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து கர்த்தர் வந்து ஹெல்த்தியாக நல்லா அங்கே வச்சுருக்காங்க. கர்த்தருடைய ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே இங்கே சாட்சி சொல்லியிருக்கேன். எனக்கு செய்வின பிரச்சனையால் என்னுடைய முதல் குழந்தை இறந்து 4 வருஷம் ஆகுது. ஏப்ரல் மாதம் நான் வந்திருந்தேன். அப்போ அங்கிள் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. இந்த கர்ப்பத்தின் கணிக்கை எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன். இந்த கர்ப்பத்தின் கணிக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. கர்ப்பத்தின் கனியை பற்றி பேசினாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, உருந்து பரண்டுட்டு தான் இருப்பேன். ஏப்ரல் மாதம் வந்தேன், ரொம்ப முடியல, விடுதலை கிடைச்சியும் 4 மாதம் நல்லா இருந்தேன். திருப்பும் வந்துட்டு ஏப்ரல் மாதம் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன். அவங்கக்கிட்ட போகும்போதே 10 பேர் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னால் போகவே முடியல. அவங்க முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கிளோடைய பாதப்படியில் நான் கீழே விழுந்த பிறகு அவங்க சொன்ன வார்த்தை மட்டும், இன்று காணும் எகிப்தியரை நீ என்றை காணாது இருப்பாய். என் மகள் இந்த மாதத்திலே கர்ப்பமாகி அவள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் அப்படி சொன்னாங்க. ஏப்ரல் மாதம் அந்த மாதமே கர்ப்பத்தின் கனியை ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது என்று நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வசனத்தை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். கர்த்தராகிய என் ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். நான் கற்பத்தில் உற்பவித்த நாள் முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே எப்போதும் துதிப்பேன். வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் போட்டு முன்னேறின ஒரு மனுஷனுடைய ஒரு அருமையான கண்ணீரின் விண்ணப்பம்தான் இந்த சங்கீதம். அவனுடைய பெயர் தாவீது. பயங்கர எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையிலே முன்னேறி எடுத்த முயற்சிகளெல்லாம் தோல்வியடைகிற நிலைமையில்
எதிர்நீச்சல் போட்டு என்னால் நீச்சல் அடித்து முன்னேற முடியவில்லை என்று கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தின் மூலமாக எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருக்கிற உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்க. ஏழை பிள்ளை இந்த தாவீது, அவனுடைய உடன்பிறப்புகள் எல்லாரும் அரசாங்கத்தில் சவுலுடைய அரண்மனையில் வேலை செய்கிறார்கள். அதே தகப்பன் தாயுடைய வயிற்றில் பிறந்த இவன் மட்டும் கரவலாடுகளுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, வாழ்க்கையிலே எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருந்தது. அவன் எதிர்நீச்சல் போடுகிற நேரங்களில் எல்லாம் விசுவாசத்தோடு கூட தன்னுடைய கிண்ணறத்தை எடுத்துக்கொள்வான். விசுவாசத்தில் பாட ஆரம்பிப்பான். இல்லாததை இருக்கிறது போல சொல்லி ஆண்டவரை துதிப்பான். ஒன்றுமே முன்னால் இருக்காது, ஆனால் எல்லாம் இருக்கிறது போல ஒரு நிறைவோடு கூட ஆண்டவரை துதிப்பான். ஒரு நாளும் அவன் புலம்பி நீங்கள் வேதத்தில் பார்க்கவே முடியாது. புலம்பலின் சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலையில் அவன் விசுவாசத்தோடு கூட காரியங்களை செய்தவன், எதிர்நீச்சல் போட்டு போராடினவன், ஜெயித்தவன். எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்ததனுடைய ரகசியம் என்ன? அவனுடைய நம்பிக்கை மனுஷன் மேல் அல்ல, அவனுடைய தாய் தகப்பன் மேல் அல்ல, அவனை சிருஷ்டித்த ஆண்டவர் மேல் அவனுடைய நம்பிக்கை இருந்தது. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, நீரே என் நம்பிக்கை. நம்பினவர்களெல்லாம் மோசம் பண்ணின நிலைமையில் மனவேதனையோடும் ஏமாற்றத்தோடும் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு நீங்கள் சொல்ல போறீங்க, நீரே என் நம்பிக்கை. நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலாம், ஜீவனுள்ள தேவன் மேல் பற்றுதலாயிருப்பது நலம் என்றுதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது விசுவாசத்தில் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் இதை ஒரு ஜெப பாடலாக பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உங்களை தான் ஆண்டவரே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் வேறு யாரையும் நம்பவில்லை, நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். என் சிறு வயது முதல் நான் உம்மைத்தானே நம்பி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். நீர் மட்டும் என் தாயின் கற்பத்திலே என்னை ஆதரிக்காவிட்டால் இந்த உலகத்தில் நான் ஜீவனோடு பிறந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சங்கீதக்காரன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டாம் என்று பிசாசு என்னுடைய தாயின் கற்பத்தில் என்னை அழித்திருக்க முடியும். ஆனாலும் உம்மால் என் தாயின் கற்பத்திலே நான் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளியே வரும் பொழுது என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தது நீரே என்று சொன்னார். என் தாயினுடைய வயிற்றிலிருந்து உம்மால் எடுக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தையும் பரலோகத்தின் திரவியம். சங்கீதம் 17:14 சொல்லுகிறது, அவர் பரலோகத்தின் திரவியத்தை ஒரு தாயினுடைய வயிற்றிலே நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைகிறாள். உங்களுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறந்த உடனடியாக அப்படியே இயேசுவாமியுடைய கையிலே தான் அந்த பிள்ளை பிள்ளைகிறது. அந்த பிள்ளை இயேசுவாமி கையில் எடுத்து ஆசீர்வதித்து தாய் தகப்பனிடத்தில் கொடுக்கிறார். ஒருவேளை அந்த கரம் ஒரு மருத்துவச்சியுடைய கரமாக கூட இருக்கலாம். அந்த மருத்துவச்சியுடைய கரத்தோடு ஆண்டவருடைய கரம் இணைந்திருக்கும். ஒரு டாக்டருடைய கரமாக இருக்கலாம். இந்த டாக்டருடைய கரத்தோடு ஆண்டவருடைய கரம் அமர்ந்திருக்கும். எனவே தான் அவன் சொல்லுகிறான், என் கற்பத்தில் உற்பவித்த முதல் உம்மால் நான் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என்று சொல்லுகிறார். டாக்டர் அல்ல, மருத்துவச்சி அல்ல, நீரே என் தாயின் கற்பத்தில் இருந்து என்னை சிறு குழந்தையாய் பிறக்கும் பொழுது எடுத்தீர். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள். என்னை சிறு வயது முதல் ஆதரித்தவரும் நீரே, என்னை உருவாக்கினவரும் நீரே, எனக்கு உதவி செய்தவரும் நீரே. இப்ப நான் பயங்கர இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வரணும். இந்த ஆபத்தான காலகட்டத்தில் என்னுடைய மாமன் என்னை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டிருக்கிறார்.
நான் பெத்த பிள்ளை அப்சலோம் என்னை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டிருக்கிறார். என் மனைவி எனக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் நீரோ எனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கிறேன். அந்த சங்கீதத்தில் தொடக்கத்தில் சொல்லுகிறான், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். 20வது வசனத்திலே சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் நான் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து நீர் ஏற பண்ணுவீர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பெரிய இக்கட்டில் நான் சிக்கி இருக்கிறேன், ஒரு பயங்கரமான ஆபத்தில் நான் சிக்கி இருக்கிறேன், எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, நான் உயிருக்கு பயந்து அங்கெங்கும் வனாந்தரத்தில் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆபத்தான காலகட்டத்திலே, இந்த இக்கட்டான காலகட்டத்திலே மறுபடியும் நீர் என்னை தூக்கி எடுப்பீர், என்னை நிறுத்துவீர் என்று நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடைசி ஆண்டவரிடத்தில் போய் சரண்டர் ஆயிட்ட, முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல ஆண்டவரே. நான் எத்தனை காலங்கள் தான் வனாந்தரத்திலே ஒளிந்திருப்பேன், எவ்வளவு நாட்கள் தான் நான் மலையடிவாரங்களிலே பதுங்கிக் கொண்டிருப்பது. எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி பறிக்கப்பட்டு விட்டது ஆண்டவர். என்னை சிறு வயது முதல் ஆதரித்தது உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது நீர் செய்ய மாட்டீரா? அதன் பிறகு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய பிரச்சனையில தலையிட ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா? இவனுக்கு விரோதமாக இருந்த இந்த தாவீதை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த, கொலை செய்ய தருணம் பார்த்து கொண்டிருந்த சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து செத்து போயிட்டான். இவனை கொலை பண்ணுவதற்காக காத்து கொண்டிருந்த அவனுடைய மூத்த மகன் அப்சலோம் அன்றைக்கு பெலிஸ்தியருடைய கையிலே சிக்கி மரித்து போய்விட்டான். இப்படியாக ஆண்டவர் எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருந்தவனுடைய எதிர்நீச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவனுடைய கையில் ராஜ பதவியை கொடுத்த 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாள உதவி செய்தான். ஒரேடியா பாதாளத்தில் கிடந்தவனை தூக்கி ராஜ மகுடம் சூட்டி அவனை அழகு பார்த்தவர் நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவர். எதிர்நீச்சல் போட்டு மீள முடியவில்லையே, முன்னேற முடியவில்லையே, இதுக்கு மேல எனக்கு வழியே இல்லை, பிழைப்பிற்கு வழி இல்லை, ஆகாரத்திற்கு வழி இல்லை என்று கண்ணீரோடு வந்து தாவீதை போல நான் ஒதுங்கி இருக்கிறேன், நான் பதுங்கி இருக்கிறேன், உயிருக்கு பயந்து வந்திருக்கிறேன், வாழ்வதற்கு வழி இல்லாமல் வந்திருக்கிறேன் என்று கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? உன்பத்திரவத்தின் முடிவு நாள் வந்துவிட்டது. கடைசியாகத்தான் அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான், முடியல ஆண்டவரே, இந்த ஆபத்தான காலகட்டத்தில், இக்கட்டான காலகட்டத்தில் நீ திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து எனக்கு உதவி செய்தீர் என்று நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கை பண்ணினார். ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் யுத்தம் பண்ணி இருக்கலாம், இன்னைக்கு பிறகு நீங்க யுத்தம் பண்ண போவதில்லை, நீங்கள் போராட போவதும் இல்லை, இதுக்கு மேல நீங்க போராட போவதில்லை. என் ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். எதிர்நீச்சல் போட்ட தாவீதுக்காக யுத்தம் பண்ணி சத்துருக்களை முறியடித்து ராஜ மேன்மையை கொடுத்து 40 வருஷம் சமாதானமாய் இஸ்ரவேலை அரசாள உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டுதான் என்னை கூட்டு வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, உங்க தாய் மாமா காலில் போய் விழுந்திருக்கலாம். மாமா, நீங்க எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு வேலை வாங்கி தரக்கூடாது? உங்க சகோதரிக்கு பிள்ளை தானே, உன் மாவன் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டிருக்கலாம். அன்றைக்கு தாவீதுடைய சகோதரர்கள் உனக்கு இந்த யுத்த களத்தில் நிற்பதற்கே தகுதி இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அதே சகோதரர்கள் நடுவிலே ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜாவாக. உனக்கு நெருக்கமான யாரோ ஒருவரிடத்துல அரசாங்கத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கடன் வாங்கி பணத்தை கொடுத்திருக்க, கடன் வாங்கி பணத்தை கொடுத்து எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கலையே, என்னை ஏமாத்திட்டானே, வயிற்றுல அடித்து கொண்டு நீ வந்திருக்கலாம்.
வட்டிக்காரனுக்கு பணமும் கொடுக்க முடியல, வேலையில சேரல. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம். இவ்வளவு தரித்திரத்தில் இருக்கிற என் வயிற்றில் அடிச்சிட்டானே என்றெல்லாம் நீ வயிற்றில் அடிச்சு கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த மனுஷனிடத்தில் நீ யுத்தம் பண்ண போவதில்லை, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். உன் பணம் உன்னை வந்து சேரும். என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் ஆகாரத்தை இனி அந்நிய புத்திரன் வைத்திருப்பதில்லை. உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரனுக்கு நான் கொடுப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏற்ற காலத்தில் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்று தாவீது அடங்கி இருந்தான், பொறுமையா இருந்தான். அவங்க அண்ணமாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, அவன் பொறுமையா இருந்தான். சிங்கங்கள் அவனுக்கு எதிர்த்து வந்தது. அந்த நேரத்தில் கூட சிங்கங்களின் வாயை கிழித்து போடும்படிக்கு ஆண்டவரே அவனுக்கு பக்கபலமாக இருந்தார். அந்த அன்பை அவன் ருசித்தவன். எனவேதான் சொல்லுகிறார், சிறு வயது முதல் தொடங்கி என்னை ஆதரித்தவர் நீரே. என் தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும் பொழுது என்னை வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. என் அன்பு சகோதரனை சகோதரி, சிங்கம் இவனை பீறி போடுவதற்கு பதிலாக சிங்கங்களை பீறி போடும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால எதுவுமே செய்ய முடியல. இதுக்கு மேல எனக்கு வேலைக்கு போனா கூட வேலை செய்யற மைண்டு கூட இல்லை. நான் பைத்தியக்காரனாய் மாறிவிட்டேன், பைத்தியக்காரியை போல நான் அலைகிறேன். என்ன நம்பி ஒரு வேலை கொடுத்தா கூட இனி என்னால செய்ய முடியாது, என் புத்தி மழுங்கி போய்விட்டது என்று வந்திருக்கலாம். நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், வாழ்க்கையில் எனக்கு ஹோப்பே இல்லை என்று வந்திருக்கலாம். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதுதான் அந்த நம்பிக்கையின் நங்கூரமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திராணிக்கு மேல நீ சோதிக்கப்படுவாய் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம். உன்னிடத்தில் என்ன திராணி இருக்கிறது என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். காரணம், உனக்குள் திராணியை வைத்திருக்கிறவர் என் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவருடைய அதிகாரமுள்ள ஊழியக்காரனாய் இந்த பலிபீடத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், திராணிக்கு மேல உன்னை ஒருபோதும் நான் சோதிக்க மாட்டேன். சோதனை பெருகுகிறது என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறாயா? சோதனை அடங்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யுத்தம் பெருகி கொண்டு போகிறது என்று சொல்லி வந்திருக்கிறாயா? யுத்தம் அடங்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடன் ஏறி போகிறது என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறாயா? கடன்களுக்கு முடிவு வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியினுடைய கொடூரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று வந்திருக்கிறாயா? அந்த வியாதிக்கு முடிவு வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்கும் உபத்திரவத்தின் உச்ச கட்டம் வந்தது. எனவேதான் அவன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, உபத்திரவத்தின் குகையிலே நீர் என்னை தெரிந்து கொண்டீர், உபத்திரத்தின் வாயிலிருந்து நீர் என்னை தெரிந்து கொண்டீர். பாதாளத்தின் இடுக்கண்கள் என்னை சுற்றி கொண்டது, ஆனாலும் அந்த பாதாளத்தின் வாயிலிருந்து என்னை பிடுங்கிக் கொண்டு வந்தீர். ஏன் அந்த காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்தார்? அவன் எப்பொழுதும் அவரையே நம்பியிருந்தான், அவரையே சார்ந்திருந்தான். ஒரு பெரிய கோலியாத் அவனுக்கு முன்பாக சவாலாய் நிற்கிறான். இவனை பார்த்து சிரித்தான். நீ சின்ன பையன், உங்க ராஜாவாலே என்ன ஒன்றும் பண்ண முடியல, பெரிய பெரிய உங்க படை தளபதிகளால ஒன்றும் பண்ண முடியல, நீ ஒரு சின்ன பையன் என்ன பண்ண போற? சிரிச்சான். ஆனா அவன் சொன்னான், நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் உனக்குள் இருக்கிற பலத்தோடும் நீ என்னிடத்திலே வருகிறாய். ஆனால் எனக்கு என்னுடைய நம்பிக்கை அல்ல, சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்திலே நான் உன்னிடத்திலே வருகிறேன். என்னுடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார், கொடுப்பார் என்று சொல்லவில்லை, ஒப்பு கொடுத்தார். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அவன் பயப்படவில்லை, கொஞ்சம் கூட பயப்படல. ராஜாவிட்ட சொல்றார், ராஜா பயப்படுறார், என்னடா நீ சின்ன பையன் போற? அவன் சொல்றான், இப்படியாக நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சிங்கங்களின் ஆடுகளை பீறி போடும்படி வந்தது, ஆனால் கர்த்தர் எனக்கு பக்கபலமாயிருந்து சிங்கங்களின் வாயை கிழித்து போட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அப்ப சிங்கத்துடைய வாயை கீர்னா இவன் எம்மாத்திரம், எனக்குள் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். நம்பிக்கை. என்ன நடந்தது? அவன் நம்பிக்கையில் தன்னுடைய கையில் இருக்கிற கூழாங்கல்ல எடுத்து கவன்ல வச்சு ஒரே அடிதான் அடிச்சான்.
அந்த கல்லு போய் அந்த கோலியாத்தினுடைய நெற்றியில பட்டு அதே இடத்துல நிலை தடுமாறி விழுந்தான். தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுத்தான். இன்றைக்கு உனக்கு முன்பாக இருக்கிற அந்த கோலியாத்தை நீ ஜெயிக்க வேண்டுமா? தாவீதுக்குள் இருந்த தேவ நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும். நீரே என் நம்பிக்கை என்று தாவீதை போல இன்னைக்கு சொல்லிட்டு போங்க. இனி கோலியாத்திட்ட நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறான். நீங்க சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை டேஸ்ட் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்கிற காரியங்களை கூட வாய்க்க செய்வாராம். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர். இன்னைக்கு பிறகு நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது நீங்க படிச்ச படிப்பை நம்பியோ உங்களுக்கு இருக்கிற தாளந்த நம்பியோ திறமையை நம்பியோ போகக்கூடாது. ஆமேன். யாரை நம்பி போனோம்? இயேசுவாமியை நம்பி போனோம். அவரை மட்டும் நீங்கள் சுமந்துட்டு போனீங்கன்னா இன்டர்வியூ சக்ஸஸ் தான். ஆமேன். அவருடைய நாமங்களில் ஒன்று யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன். உன்னுடைய எல்லா காரியத்தை அவர் மேல் வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தா அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். ஆண்டவரனை தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் வேலையின் காரியம் இனி வாய்க்கும், உன் வருமானத்தின் காரியம் இனி வாய்க்கும், உன்னுடைய ப்ரமோஷத்தின் காரியம் இனி வாய்க்கும், உன்னுடைய டிரான்ஸ்ஃபர் காரியம் இனி வாய்க்கும், உன்னுடைய படிப்பு காரியம் இனி வாய்க்கும், உன் ஊழிய காரியம் உனக்கு வாய்க்கும், உன்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட காரியம் இனி உனக்கு வாய்க்கும். நேற்றைக்கு வரைக்கெல்லாம் எதெல்லாம் வாய்க்கல நடக்கலன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும்னு சொல்லுங்க. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். மகனே, ஏன் அழுகிறாய்? மகளே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடி வந்திருக்கிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை மகளே? இதன் நிமித்தம் தாங்க முடியாத வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறாய் மகளே. வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு சுமக்க முடியாத சுமையோடு வருகிற தேவனுடைய பிள்ளையே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. சுமக்க முடியாத பாவ சுமைகளோடு, சுமக்க முடியாத சாப சுமைகளோடு, சுமக்க முடியாத கடன் சுமைகளோடு என் பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னிடத்துல வா, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், உனக்கு விடுதலை தருவேன் என்று சொன்னீரே. கலங்கின கண்கள், உடைந்து போன இருதயம், வாடி போன முகம் போதுமாண்டவர். என் பிள்ளைகளால் இதுக்கு மேல தாங்க முடியவில்லை ஆண்டவர். நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, செல்வங்களை இழந்து, ஒன்றுமில்லாத பூஜ்ய நிலைமையிலே என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே. என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? அன்றைக்கு ஆபிரகாம் அவருக்கு முன்னால வந்து நீர் நின்ற உடனடியாய் கேட்டார், ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, எனக்கு என்ன தர போறீங்க ஆண்டவரே கேட்டாரு. அதே போல என் பிள்ளைகள், ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு என்ன தர போறீங்க ஆண்டவரே? நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, நான் வேலை இல்லாத இருக்கிறேனே, வருமானம் இல்லாமல் இருக்கிறேனே, சொந்தமா ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்னத்தை தர போறீங்க ஆண்டவரே? நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேனே. கேட்ட ஆபிரகாமுக்கு கடற்கரை மணலத்தரையா வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததியை கொடுத்தார்.
என் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அப்படியே செய்வீராக. எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்ச தாவீதின் மீது நீர் இருந்த அந்த அபிஷேகம் என் பிள்ளைகள் மேல் நீர் வைப்பீராக சொன்னீர். என்னை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடைய பிள்ளைகளுக்கு என்னை அவர்கள் நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தை தருவேன், பூரணமான பிள்ளை செல்வத்தை தருவேன், பூரணமான வேலையை கொடுப்பேன், வருமானத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. இந்த நல்ல நிச்சயத்திற்காக உமக்கு இந்த வார்த்தைகளை என் பிள்ளைகளுடைய சிரசுல வச்சு நிறைஞ்ச மனசுல நம்முடைய ஸ்தானாதிபதியாய் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.